குட் டே டு ஆல். 2024ஓட தேங்க்ஸ்கிவிங் மொமெண்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். இந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் எங்களோட வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் அடிக்கடி வரக்கூடிய ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரீஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாம் சூப்பர்பாக இருக்கும். ஒரு டிம் லைட்டில் செம்மையாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு. அங்கங்கே அவங்களோட ஜாப்பனீஸ் ஓட மொமெண்டம் ஷேர் பண்ணுற மாதிரி அங்கங்கே டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. போன்சாய் ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு க்யூட்டாக ப்ளசண்ட்டான ஒரு டெக்கரேட்டிவ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நைஸ். அண்ட் தென் நாங்கள் ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணி ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இட்ஸ் அரவுண்ட் 1 hour அந்த ரெஸ்டாரண்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மைல்டு மியூசிக்கோட சூப்பராக இருந்துச்சு ரெஸ்டாரண்ட். இங்கே தாய் ஃபுட்லேருந்து சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் ஏஷியன் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட டால்ஸ், அதாவது டாய்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக அழகழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே. ஃபுட் வந்தாச்சு. சீஸ் போட்ட டோஃபு வித் தாய் கிரேவி, அதுக்கப்புறம் ரைஸ் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ யம்மியாக இருந்துச்சு. இது வெஜிடபிள் சாஸ் எல்லாம் போட்டு ரைஸ், அது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ யம்மி டேஸ்ட். ஸோ மைல்டாக காமாக இருந்துச்சு ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி குக்கீஸ் கொடுப்பாங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டு ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லுவாங்க. ஒரு குட் டே மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு பழமொழி மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க உள்ள. ஸோ நைஸ். இந்த ஷீட்டுக்காகவே, இந்த குக்கீஸ்க்காகவே ரெஸ்டாரண்ட் போவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.